ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுக்கிற டேபிள் பக்கத்தில் எனக்கு ஷெல்ஃப் எதுவுமே கிடையாது. நான் வந்துட்டு ஒரு டேபிளும் ஒரு சிலிண்டருக்கு மேலே வுட் பீஸ் போட்டு தான் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இல்லை. அதனால பின்ட்ரெஸ்ட்டில் வந்து 2-3 ஐடியா பார்த்து வச்சுருந்தேன், புக் ஷெல்ஃப் மாதிரி பண்ணலான்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு ஹைட்டாக பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்துட்டு ஹைட்டான கார்ட்போர்டு இல்லை. அதனால் எனக்கு கிடைச்ச கார்ட்போர்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஷெல்ஃப் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸவே நான் வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி 2 பீஸாக ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நீளமாக கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் 2 பீஸாக ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுருக்கு. நல்லா திக்கான கார்ட்போர்டே நம்ம வந்துட்டு 2 பீஸாக ஒட்டினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வெயிட்டான திங்ஸ் வச்சாலுமே வந்துட்டு கீழே விழாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டை 2 பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நீளமாக வந்துட்டு கார்ட்போர்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் 2 பீஸாக ஒட்டி விட்டுட்டேன். இந்த ஷெல்ஃப் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்லாம் நான் எதுவுமே எடுக்கலை. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸவே அப்படியே கட் பண்ணி நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். இந்த சைடில் வந்து ஃபோல்டு பண்ணுவாங்களே க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்தையுமே தான் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறக்காண்டி, அதுக்கப்புறம் எட்ஜஸ்லாம் வந்து நீட்டாக இருக்கிறக்காண்டி என்ன பண்ணேன்னா, க்ளூவை வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேப்பரை வந்து நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோம்னா அந்த கார்ட்போர்டில் வந்துட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் ஃபுல்லாக நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே வந்து மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ மாஸ்கிங் டேப் என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் வந்து நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துருக்கேன். இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து கவர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ட்ரையாக விட்டுறணும். ஃபஸ்ட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த பேப்பரை ஒட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பொறுமையில் நான் வந்து கையை யூஸ் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஒரு ஷெல்ஃப் பண்ணுறக்குள்ள வீடவே நான் வந்து தலைகீழாக மாற்றி போட்டுட்டு இதெல்லாம் அப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம கரெக்டான சைஸில் தான் கார்ட்போர்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோமான்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது சைடில் வைக்கிற 2 கார்ட்போர்டுமே நான் வந்துட்டு பெரிய சைஸில் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி பாதியாக மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை கட் பண்ணுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கார்ட்போர்டே ரொம்ப திக்காக இருந்துச்சு. நான் வந்து 2 கார்ட்போர்டையும் வச்சுட்டேன்னா அதனால் கட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எல்லா கார்ட்போர்டுக்குமே நான் வந்துட்டு A4 ஷீட்டை வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன். இது அப்படியே வந்துட்டு நியூஸ் பேப்பர் கூட நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம், A4 ஷீட் இல்லைன்னா. ஆனால் நான் வந்துட்டு A4 ஷீட்டில் பண்ணால் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்குமேனு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக உட்காந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கார்ட்போர்டுமே நம்ம வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா செல்ஃப் வந்து ரெடி ஆயிரும். நான் உட்காந்துருக்க பொசிஷனை மட்டும் யாரும் வந்து கண்டுக்கிறாங்க. இப்படி உட்காந்து தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்துட்டு மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்டை வச்சு ஒட்டி விட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு சென்டராக 2 கார்ட்போர்டை வந்து வச்சு விட்டுட்டேன். இது வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது ஆடிட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு இது ஃப்ளாப் ஆகிட்டு போல், அவ்வளோதான் தூக்கி தூர தான் போடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பேக் சைடில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி இந்த மாதிரி அதை வந்து கவர் பண்ணக்கப்புறம் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. நீளமாக கட் பண்ணி வச்சிருந்த கார்ட்போர்டை வந்துட்டு அதுக்கும் நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே வச்சுருக்கோம்ல கார்ட்போர்டு, அதுக்கு கீழே வந்து நம்ம பேலன்ஸ்க்கு வச்சுட்டோம்னா எவ்வளோ தான் வெயிட்டான திங்ஸ் வச்சாலும் இதை தாண்டி வந்து கீழே விழாது. இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டேபிள் பக்கத்தில் தான் வந்துட்டு சிலிண்டர் நான் வச்சுருக்கேன். அந்த துணிலாம் போட்டு மறைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஷெல்ஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோ ஸ்பேஸையும் இது வந்து அடைக்காது, கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். ரொம்ப வருஷமாக இந்த சிலிண்டரை தான் நான் வந்துட்டு ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்க இந்த ஐடியாவை, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு அவ்வளோ டேபிளும் கிடையாது. அதனால் வந்துட்டு இதை விடுறக்கும் மனசில் எனக்கு இடமும் தேவைன்ட்டு இதிலேயே நான் அப்படி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து தூர எடுத்து வச்சுட்டேன். இந்த குட்டி ஷெல்ஃபும் நான் வந்து கார்ட்போர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணேன். இது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக நான் வந்து என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஷெல்ஃபே நான் வந்து வச்சுட்டு எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.